உலகத்தில் உள்ள எல்லா தமிழருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாரும் கரும்பு சாப்பிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி சக்கரை பொங்கல், இல்லாட்டி ஸ்வீட். கரும்பு எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லை. நாங்காட்டிக்கு கொஞ்சம் சக்கரை பொங்கலாக சாப்பிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னடா இவன் ஒரே மாதிரியா ஒரே பேக்ரவுண்டு வச்சுட்டு ஷூட் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. ஷூட் பண்ணுறது ஒரு சாதாரண வெப்கேமில். அதங்காட்டிக்கு என்னால் நிறைய ஆங்கிள்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதுக்காண்டி ஒரு சின்ன கேம்கார்டர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். அது வந்த உடனே மேபி வேறு ஏதாவது புது ஆங்கிளில் உங்களுக்காண்டி சில இனி வர்ற அந்த வீடியோக்கள் விமர்சனங்கள்லாம் இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா இதுக்கான ஃபைனான்சியர் இந்த படம், இதுக்கான ப்ரொடியூசரும் நான் தான், டைரக்டர் நான் தான், எல்லாமே நான் தான்ங்கிறனாட்டிக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்குது. சரி, அதெல்லாம் விடுங்க, மேட்ருக்கு போவோம். இன்றைக்கி நான் விமர்சனம் பண்ண போகிற திரைப்படம் சிறுத்தை. 3 படம் பார்க்கலான்னு நினச்சேன். ஆடுகளம், சிறுத்தை, நம்ம காவலன் 3மே ரிலீஸ் ஆகிருக்குது. இளைஞன் கூட ரிலீஸ் ஆகிருக்குது. பார்க்கலான்னு நினச்சேன், என்னால் முடியல. இந்த ஒரு படம் தான் பார்க்க முடிஞ்சது இது வரைக்கும். மேபி நாளைக்கு மித்த 2 படங்களையும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு நினைக்கிறேன். சிறுத்தை இன்னொரு கமர்ஷியல் ஃபிளிக் அப்படின்னு சொல்லிடலாம் சாதாரணமாக. பட் அதுக்கு மேலேயும் சில விஷயங்கள்லாம் படத்தில் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். கதாபாத்திரத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற ஒரு கார்த்தி எல்லாருக்குமே தெரியும். பருத்தியுடன் அறிமுகமாகி இன்றைக்கி வரைக்கும் ஃபெயிலியரே இல்லாமல் ஓடிட்டுருக்கிற ஒரு நடிகன். கதாநாயகி தமன்னா. கூட கூட நடிச்சிருக்கிறவங்க நிறைய பேர். பேர்லாம் பேர் சொல்லணும்னா கொஞ்சம் இது சந்தானம் நடிச்சிருக்காரு, மன்னிச்சுங்க. ராஜீவ், கனகலா, அவினாஷ், இவங்கெல்லாம் எல்லாத்துக்கும் பிரபலமானவங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் சந்தானம் நிச்சயமாக எல்லாத்துக்கும் தெரியும். இசை வித்யாசாகர், எடிட்டிங் பண்ணியிருக்கிறவர் விடி விஜயன், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது ஞானவேல் ராஜா, ஸ்டுடியோ கிரீன். படத்தினுடைய கதையின் மேலோட்டம், கதை எப்பவும் சொல்ல போகிறதில்ல. ஒரு பிக் பாக்கெட், லோக்கல் பிக் பாக்கெட் ராக்கெட் ராஜா. பிக் பாக்கெட்னு சொல்கிறத விட திருடன், எல்லா விதமான திருட்டுகளையும் அரங்கேற்றக்கூடியவர். எப்படி எந்த அளவுக்குன்னா அவர் இருக்கிற இதில் ஏவிஎம் ஸ்டுடியோ உருண்டை கூட இருக்கும், அதை கூட திருடிட்டு வந்துடுவாங்க. அது இவரோட பார்ட்னர் நம்ம பூச்சி என்கிற நம்ம சந்தானத்தோட லுக்கே பயங்கரமாக இருக்குது. சும்மா புசுன்னு முடி, ஆள் நட கிட்ட எல்லாமே பயங்கரமாக இருக்கார் சந்தானம். இவங்க 2 பேர் பார்ட்னர் போட்டு திருடுவாங்க. பார்ட்னர் போட்டு திருடுறப்போ திருப்பங்கள் டக்கு டக்குன்னு நிகழும். இவருக்கே தெரியவே தெரியாது. பார்த்தா அதுலேயே இன்னொரு கார்த்தி இருப்பார், ரத்னவேல் பாண்டியன் அப்படின்ட்டு. அவர் ஒரு போலீஸ் அதிகாரி. இவங்க 2 பேர் இவங்க 2 பேர்த்துக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. ஆனால் இவங்க 2 பேர் எப்படி சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது கதை. சந்தித்து அதுக்கப்புறம் இந்த கதை எப்படி நகருது, கொஞ்சம் ஸ்பீடாக இல்லை திருப்பங்கள்லாம் எங்கெங்கே போய் முடியுது, எல்லோரும் பயங்கரமாக இன்டர்லிங்க் பண்ணி கொண்டு போகிற கதை. நம்ம பழைய படங்கள் மாதிரி சென்டிமெண்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதாவது உருவ ஒற்றுமை இருக்கிறங்காட்டிக்கு இவங்க ஒரே குடும்பத்தில் வந்துடுறாங்க. இந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் இதில் இருக்குமா அப்படின்னா இருக்காது. கொஞ்சம் வித்தியாசமாக நிறையா இருக்கும். ஸோ அதுங்காட்டிக்கு இது எப்படி சொல்கிறது, ஒரு வெரைட்டி இருக்கிற படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்று படத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த விஷயம் அப்படின்னா, சந்தானத்துக்கும் கார்த்திக்கு இடையில் இருக்கிற கெமிஸ்ட்ரி. அந்த பாதிங்கிறது சிரித்து வயிறே வெடிச்சிருது. ஏன்னா இப்போ சந்தானம் அந்த டைமிங் ஜோக்கெலாம் அவர் எழுதினாரா இல்லை அவரே பேசினாரா? கண்டிப்பாக அவரே பேசியிருப்பார். ஏன்னா பயங்கர ஹியூமர் சென்ஸ் உடைய ஒரு நடிகர் சந்தானம். பயங்கரமான ஜோக்குங்க. அது முதல்ல சின்ன சின்ன திருட்டுக்கள் அரங்கேற்றுவாங்க. அப்புறம் சேட்டு வீட்டில் கொள்ளையடிப்பாங்க. சேட்டு வீட்டில் கொள்ளையடிக்கும் போது தான் தமன்னாவை பார்ப்பார் கார்த்தி. அப்போ இவங்க லவ் பண்ணும்போது அந்த லவ்வே பயங்கர தமாசாக இருக்கும். இந்த லவ் கடையில் சந்தானம் எப்படி சிலதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சரவடி. அப்புறம் கதை திருப்பி மாறும்போதுங்கிறது அந்த போலீஸ் கதாபாத்திரம் உள்ள வரங்கிற போது கார்த்தியனுடைய அந்த மெச்சூரிட்டி அப்படியேங்கப்போ அந்த பருத்தி வீரன்லேயே ஒரு பயங்கர மெச்சூராக தெரிஞ்சிடும். ஆனால் இதெல்லாம் கார்த்திக்கு போலீஸ் வேடம் பொருந்துமா அப்படின்னா 101% பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்குவாங்க. சொல்லப்போனால் அவங்க அண்ணனில் விட இவருக்கு நல்லா பொருந்ததுன்னு சொல்லலாம், சூர்யாவை விட. அதே மாதிரி போலீஸ் வேடங்கிறது எல்லாரும் காக்கி சட்டை போட்டால் போலீஸ் மாதிரி தெரிஞ்சிட மாட்டாங்க. சில பேருக்கு மட்டும்தான் அது தெரியும்.
இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷால்லாம் கூட ட்ரை பண்ணாரு. ஆனால் அது எல்லாத்துக்குமே பொருந்தி அதே மாதிரி அந்த டைலாக் டெலிவரியில் வருமானு தெரியல. கார்த்திக் வந்து பயங்கரமாக பொருந்திருக்குங்க. அந்த மீசை முறுக்கிறதும் நட்டையும் வந்து சும்மா அப்படியே கம்பீரமாக நடக்கிறதும், சும்மா அதே இதையும் போட்டு ஆப்ஸ் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னுலாம் பண்ணாமல் அந்த எமோஷனல் ஆஸ்பெக்டை வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டங்காட்டிக்க நல்லா ஸ்டிஃபாக தெரியுறாரு அவர். இது வந்து ஈஸியான மெத்தட். இது கமர்ஷியல் படத்துக்கு இவ்வளோ பண்ணால் போதும். ரொம்ப சொல்கிறது படம் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர். அழகாக நிறைய காமெடி வந்து, அப்புறம் ஒரு துக்கம் வந்து, அப்புறம் திருப்பியும் ஒரு காமெடி ஒரு லைன் வந்து, என்னென்னா அந்த முதல் பாதையில் இருக்கிற அந்த காமெடி, அந்த எப்படி சொல்கிறது, அந்த கிராஃப்ட்ங்கிறது இப்படியே நேராக போகுது. ஆனால் அந்த ரெண்டாவது பாதைங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே தேஞ்சிருது. முதல் பாதையில் வில்லன்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அரக்க மாதிரியும், பயங்கரமாக என்னமோ கொடுமையினோட உச்சி அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறவங்க, அதே வில்லங்க எப்படின்னா ரெண்டாவது பாதியில் வந்து காமெடி பீஸ் மாதிரி ஆயிடுறாங்க. அவங்க ஏதோ அவங்களோட அந்த பஞ்சு குறைஞ்சிடுது. அது இந்த டைலாக், அதாவது இந்த கதாபாத்திரத்துக்காண்டி, இந்த ரெண்டாம் பாதியில் வர கதாபாத்திரம், அந்த முக்கிய கதாபாத்திரத்துக்காண்டியே வந்து அதை டோன் குறைச்சிருக்காங்களா என்ன அப்படின்னு தெரியல. ஆனால் அது ஒன்றும் பெருசாக அந்த பாதி அளவுக்கு வந்து ரெண்டாம் பாதி வந்து எடுபடல. இருந்தாலும் வந்து சலிக்கலை படம். வந்து அந்த ஃபர்ஸ்ட் மினிட்லேருந்து அந்த கடைசி எண்டிங் வரைக்கும், எண்டிங்கெல்லாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இழுத்து அப்படி இப்படி தான் வழக்கமான எப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வருதோ இல்லையா, நீங்கள் பெருசாலாம் ஒன்றும் எதிர்பார்த்த முடியாது. இருந்தாலும் வந்து போர் அடிக்காத படம்னு சொல்லலாம். தமன்னாக்கு வந்து இதில் ஒரு சாதாரண ஹீரோயின்லேருந்து ஒரு 2 படி எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லலாம். சில மேட்டர்லாம் உள்ள விட்டுருக்காங்க. கார்த்தியோட வீக்னஸ் வந்து தமன்னா கிட்ட இருக்கும். அதை வச்சு கார்த்தி எப்படி அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சின்ன சின்ன ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி 2 பேருக்கு இடையில் இருக்குது. என்னமோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது கண்டிப்பாக கார்த்திக்கும் தமன்னாக்கும். இது நியூஸாக வெளியே வர வேண்டியதில்லை, அவங்க லவ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல கிடையாது. இருந்தாலும் வந்து அந்த கெமிஸ்ட்ரி அந்த 2 பேர்த்துக்குள்ளே உள்ள இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சிறப்பாக இருக்குது. இயக்கம் பண்ணியிருக்கிறது வந்து சிவாவுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்குது, இது வந்து ஒரு சாதாரண ஒரு கமர்ஷியல் படம். கமர்ஷியல் படத்தை வந்து நம்ம போர் அடிக்காமல் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சிவா தெளிவாக இருந்திருக்காரு. அதுங்காட்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப போட்டு உள்ள லாஜிக்கை பார்க்காம, சில இடத்துல லாஜிக்கே இல்லை, அப்படியே வெட்டி வெட்டி போகுது. என்னன்னா இன்னும் அந்த 95% வந்து ஒர்க் பண்ண ஒரு இன்னொரு 5% மெருகேற்றி இருந்தாருன்னா அந்த சீன் வந்து ஒவ்வொரு சீனும் கரெக்டாக முடிஞ்சிருக்கும். சில சீனில் அப்படியே முடியாமல் அப்படியே தொங்கிட்டு நிற்குது. ஒரு சீன் முடிஞ்சா டக்குன்னு இன்னொரு சீன் போகிறப்போ அது தொங்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தொங்கல் இருந்திருக்காது. அவ்வளோதான். மித்தபடி வந்து எல்லாம் காட்சிகள் எல்லாமே அதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதான படங்க. இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்குறவர் யாராக இருந்தாலும் ஒரு நல்ல டேரக்டர் தான். அதுங்காட்டிக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, ஒன்றும் பெரிய போரிங்கெல்லாம் இல்லை. அதுங்காட்டிக்கு வந்து நல்ல டேரக்டர்னே சொல்லலாம். மக்களுடைய ப்ளஸ்களை புரிஞ்சுட்டு மக்கள் என்ன ரசிப்பாங்கிறது வந்து நல்லா உள்வாங்கிட்டு அதை மட்டும் அழகாக எடுத்து ஒரு படையில் வச்சுருக்கிறதுல வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. வித்யாசாகர் வந்து இசையமைச்சிருக்காரு. எல்லா பாடல்களும் ஹிட்டா அப்படின்னா எனக்கு தெரியாது. ஏன்னா சும்மா அது வந்து இடையில ஒரு இன்டர்வலாகவே வந்துட்டு வருது. ஏன்னா எந்த பாடலுமே யாரும் ரசித்து உட்காந்த மாதிரி நான் வழக்கம் போல் எல்லாரும் சிகரெட் குடிக்க போயிடுறாங்க. இந்த பாடல் வந்தோடனே இப்போ அதுக்கு முன்னாடி விசில் வரும்ல, வழக்கமாக ஒரு ஹிட் பாட்டுனா அதுக்கு முன்னாடி ஒரு விசில் வந்து எல்லோரும் வெயிட் பண்ணி அப்படியே ஒரு ஆதங்கமாக அப்படியே பார்ப்பாங்க. அந்த இதெல்லாம் இல்லை, எல்லோரும் போயிடுறாங்க. ஆக பாடல்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டினரி அப்படின்னு சொல்லலாம். பின்னணி இசை அப்பா, அது வில்லன் வர்றப்பெல்லாம் காதை வந்து பொத்திக்கணும், ஊன்ட்டு பயங்கரமான. வித்யாசாகர்லாம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம். சும்மா ஒன்றே அது ஏங்க ஒரு 10 வருஷமாக வில்லனுக்குன்னா அதுதான். அதே மாதிரி இந்த ஏய் டைலாக்கு சிலதெல்லாம் கொஞ்சம் எரிச்சல் விட்டது தான். வில்லன்னா அந்த அந்த அதே மாதிரி ஒரு ஐட்டம் சாங்கு இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசப்படுத்திருக்கலாம். கொஞ்சம் வித்தியாசப்படுத்தினா கொஞ்சம், ஏன்னா ஐட்டம் சாங்கு அதில் ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் இல்லை. இப்போது ஐட்டம் சாங்னா இப்போ மிஸ்கின் பண்ணுறாரு, மிஸ்கினோடைய ஐட்டம் சாங் பார்த்தீங்கன்னா ஐட்டம் சாங்க்குன்னே உட்காந்துருக்கவன்லாம் இருக்கிறான். அந்த மாதிரி ஏதாவது புதுசாக எப்படி இருந்தாலும் செலவு தான், கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த அதாவது ஆந்திராவில் கொஞ்சம் போர்ஷன் எடுத்திருக்காங்க, அந்த இது பண்ணுறதுக்கு அங்கே ஒரு செட்டு போட்டிருக்காங்க. அந்த செட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பெரிய வீடு மாதிரி செட்டு போட்டிருக்காங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா அந்த பின்னாடி அந்த கொஞ்சம் ஹாஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப பயங்கர காமெடியாக அப்படி கொஞ்சம் கொண்டு போகிற மாதிரி போய் சந்தானம் வந்து சில இடத்துல சொதப்புறாரு பின்னாடி பார்த்தில்ல. அவர் ஜோக் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காரு, ஆனால் அந்த ஜோக் வந்து எடுபடலை. அவரும் கார்த்தியும் சேர்ந்து அடிக்கிற ஜோக்குல விட அந்த ஜோக் வந்து எடுபடலை, பெருசாக தெரியல. அவ்வளோதான். மித்தபடி வந்து படம் வந்து எவ்வளோ சொல்லலாம்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டார் போடுவாங்கள்ல எல்லோரும், ஸ்டார் ரேட்டிங்காக 5க்கு வந்து 3 கொடுக்கலாம் தாராளமாக. 3னா இப்படி ஏவரேஜ், எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு படம். அதாவது பொங்கலுக்கு லீவுக்கு ஒரு 2.5 மணி நேரம் போய் எல்லோரும் போய் உட்காந்து பாட்டு வரேன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் பாட்டு வரலாம்.
பயங்கரமான வல்கரிசம், பயங்கரமான அப்படியே ரத்தம் ஓடுது, ஆறா ஓடுது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெருசாக இல்லைன்னு அப்படின்னு சொல்லலாம். ஆக தெளிவான ஒரு படம். கார்த்தி கார்த்தி வந்து இன்னொரு வெற்றி படத்தை கொடுத்துருக்காருன்னு நிச்சயமாக சொல்லலாம். கண்டிப்பாக வெற்றி அடையும். அவ்வளோதாங்க. மிச்சம் 2 படத்தையும் பார்த்துட்டு அதையும் கண்டிப்பாக விமர்சனம் செய்கிறேன். எனக்கு ஆதரவு அளித்து வரும் ஒவ்வொரு நெஞ்சத்துக்கும், ஒவ்வொரு பார்வையாளருக்கும் மிக்க நன்றி. ஏன்னா உங்கள் வாழ்க்கையோட 10 நிமிஷத்தை எனக்காண்டி வேஸ்ட் பண்ணுறீங்க, அதுவே பெரிய விஷயம். இதை தவிர நான் எதுவும் பெருசாக கேட்டுற முடியாது. நன்றி, வணக்கம்.